40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதில் கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆம்புலன்ஸில் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதா? பணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் அரசியல் பண்ணுற நீங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட 153 தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்கார். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான டேட் சொல்லியிருந்தோம். 10 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம். கூட்டம் அதிகம் வரும். பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா பக்கத்தில் கூட்டம் நடத்தினா போக்குவரத்து மாற்றம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரோடு அகலமாக இருக்காது, நெரிசல் இருக்காது, இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் அந்த பேருந்து நிலைய ரவுண்டானாவிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம். 10 நாள் பேசவே இல்லை காவல்துறை. அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்குறோம்னு ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க. வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு நாளைக்கு அனுமதி கொடுக்குறோங்கிறார். அவங்க அனுமதி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார், நாங்கள் ஆதாரத்தோடு அங்கே எங்களுடைய பிரேயரை சொல்லும் பொழுது அப்போ சொன்னோம், இந்த இடத்துல 10/11/2022 முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில்